ஸ்ரீராம் என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாங்கை நான் வந்து பண்ணிட்டேன். இந்த சாங் பண்ணிட்டேன்னா இந்த சாங் என்னுடைய மைண்டில் நான் சில டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். அப்படி வந்து இந்த சாங் வந்து நான் முன்னாடியே ஹம் பண்ணி வச்சுருந்தேன் அந்த டியூனை. ஸ்ரீராம் வந்து என்கிட்ட இந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது அனுபவம் இருக்கிறதுனால நான் கூடயே உட்காந்து அவர் கூட எப்போதுமே ஒர்க் பண்ணி காட்டுவேன். ஸ்ரீராம் கூட எப்படி வேணும் அப்படின்றது ஒரு பேசிக் அவுட்லைன் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறோம். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. அதனால் எங்கள் அப்பா ஒரு இட்டுட்டு போயிட்டு ஒரு நல்ல குருவாக எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. மியூசிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்றுக் கொடுத்து அவங்களே ரொம்ப கைட் பண்ணாங்க. பரமானந்த் சார் அவங்களுடைய சன் வந்து பாலா கீபோர்ட் பிளேயரு. சாரா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். வானரன் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி இருக்கும் ஷாஜகான் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். எப்போதுமே இப்படி ஷையா? வணக்கம், எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன். ஆஹா, சூப்பரா இருக்கு. இந்த ஷைனஸ் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த ஷைனஸை மட்டும் லைட்டா வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ வானரன் மூவி வந்து பார்த்தோம், ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் நீங்களும் வந்து ஒரு அழகான பாடல் பாடியிருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் கம் சிங்கரா இருக்கீங்க நீங்க. ஏன் நம்ம ஷோ வந்து ஒரு பாடலோட ஆரம்பிச்சிடக்கூடாது? நீதானே உலகம் அடி நான் தானே ஓ உலகம், நீ பார்த்தா நாள் துளங்கும், அந்த பூஞ்சிரிப்ப வாழ்வணங்கும், மணி மணியாய் நீ பேச அலை அலையாய் உயிராடும். ஆடும் அப்படியே ஒரு ஃப்ளோல எதிர்பார்த்தேன் சார். சூப்பர். ஆக்சுவலா இப்ப நீங்க பாடின பாடல் வந்து அப்பா மகளுக்கான பாடல்ல ரொம்ப அழகா பாடினீங்க. நீங்க இந்த பாடலை யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? யாருக்கும் கிடையாது. இவ்வளவு யோசிச்சு நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. யாருக்கும் கிடையாதுன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு கிடையாது. இது வந்து மொத்தமா ஒரு அப்பா யாரெல்லாம் ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இது பொருந்தும். அது பெண் பிள்ளைன்னு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு அப்படின்னு யார் யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க சில்ட்ரனோட எல்லாருக்குமே இது டெடிகேட் பண்ற மாதிரி. யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. சூப்பர். பொதுவான சாங். இந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் யார் சார் எழுதினாங்க? இந்த படத்துல 3 பாட்டுமே செந்தமிழ் தான் லிரிக் எழுதினார். செந்தமிழ் சீனிவாசன் ஒரு பேரு, அவர் தான் லிரிக் எழுதினார். என்னுடைய நிறைய படங்கள் நிறைய பாடல் அவரும் நான் சேர்ந்து நிறைய ஆல்பம் சாங்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப நீங்க பாடின பாடலை வந்து உங்களோட வாய்ஸ்லயே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை வந்து யார் எடுத்தது? நீங்களா இல்ல டைரக்டரா? டைரக்டர் தான். டைரக்டரே சொன்னாரு நீங்களே பாடிடுங்க அப்படின்னு. ஏன் பட்ஜெட் வந்து குறைக்கணும்னா இல்ல நிஜமாலே உங்க வாய்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா? அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே ஒரு ஆல்பம் சாங் கூட பண்ணியிருக்கோம், நானும் ஸ்ரீராமும். அதனால் அதுலேயே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கு வாய்ஸ் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் என் வாய்ஸ் மேலே, அதனால பாட சொன்னார். அண்ட் சார், நாங்கள் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், நீங்களும் ஸ்ரீராம் சாரும் வந்துட்டு காலேஜ் எல்லாம் ஒன்னா படிச்சீங்க, அப்படி உங்க நட்பு தொடர்ந்துட்டே இருக்கு. ஆமா, ஆக்சுவலா நாங்க ஒரு யூனிட்டா தான் டிப்ளமா ஃபிலிம் பண்ணோம். நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது ஸ்ரீராம் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், நான் வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தேன். நாங்களாம் ஒரு யூனிட்டா படம் பண்ணோம், டிப்ளமா ஃபிலிமு. அந்த டிப்ளமா ஃபிலிம் கூட நான் தான் மியூசிக் பண்ணேன், நானும் எங்கள் அண்ணன் தான் பண்ணோம். அது வந்து 2005 அப்போலேருந்து ஸ்ரீராம் கூட அந்த டச்சு இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஒரு டைரக்ஷன் பண்ணார், நான் மியூசிக் பண்ணேன். அப்படி பண்ணும்போது டைரக்டர் யூனியனில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் கதை கேட்டு செலக்ட் பண்ணி அதை பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஸ்ரீராம் வந்து டைரக்ட் பண்ணார் ஒரு ஃபில்மு. அந்த ஃபில்மு நான் மியூசிக் பண்ணேன். அது வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகி அதை ஃபில்ம் அனுப்புனாங்க. அது நல்ல ரீச் ஆச்சு. அந்த ரீச் வந்து நல்லா இருந்ததுன்னா அந்த மியூசிக் வந்து ஆர்கே செல்வமணி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சாங் கூட நான் பண்ணேன். ஒருத்தர் கார்த்திக் குமார்னு ஒருத்தர் டைரக்ஷனில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு சாங் பண்ணோம், ஒரு மெலடி சாங். அதுவும் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டாங்க, மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கப்பா தெரியுமா அப்படின்னாங்க. இல்லை சார், ஒரு கற்றுக்கிட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் சார், இந்த படத்தில் வந்துட்டு இப்போ நீங்கள் பாடினீங்கல்ல, இந்த அப்பா பொண்ணுக்கான பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அது உருவான அந்த கதை வந்துட்டு சொல்லுங்க சார். எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? இந்த சாங் வந்து எப்படின்னா, ஸ்ரீராம் என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாங்கை நான் வந்து பண்ணிட்டேன். இந்த சாங் பண்ணிட்டேன்னா இந்த சாங் என்னுடைய மைண்டில் நான் சில டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். அப்படி வந்து இந்த சாங் வந்து நான் முன்னாடியே ஹம் பண்ணி வச்சுருந்தேன் அந்த டியூனை.
ஸ்ரீராம் வந்து என்கிட்ட இந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது நான் சொன்னேன், ஒரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணி வச்சிருக்கு, இது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கு. நான் அவர்கிட்ட அப்பயே நான் அதை தேடி போட்டு காமிச்சேன். அவரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால இந்த சாங்கு முன்னாடியே நான் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாங் ரொம்ப ஹோம்ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இல்ல. இப்போ ஒரு பாதிக்கு மேலே தான் கம்போஸ் பண்ணேன். ஒரு பல்லவி ரெடியாக பண்ணிட்டேன். அப்புறம் சரணா வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த சாங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் டூயட் சாங்க்கு தான் அவர் சொன்னார் ஐடியா எப்படி இருக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டூயட் சாங் அதுக்கப்புறம் பண்ணோம். ஆஞ்சநேயர் சாங்க்கு அவரே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. எப்படின்னா இந்த பீட்டில் இந்த டெம்போவில் இருக்கணும், இந்த ஃபாஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு அவர் கொடுத்த உடனே அதே இதில் வந்து நான் பண்ணிட்டேன். ஆமா சார், அந்த ஆஞ்சநேயர் சாங் வந்து இந்த கெட்டப் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்ப போனீங்களா? இல்லை, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டு நான் போகவே இல்லை. அந்த சைடே தான். அந்த சைடே போகல. ஓகே. நீங்க ஏதாவது ஒரு சிங்கரை மைண்ட்ல இல்லை, வச்சிருந்தீங்களா சார்? அப்படி எனக்கு தோணலை. ஏன்னா இதோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவர் ஃபிக்ஸ் பண்ணதுனால எனக்கு வேறு எதுவும் யாருமே நீங்க மைண்ட்ல வச்சிரல. மைண்டில். ஆமாம், ஏன்னா ஸ்டார்டிங் நான் இது பண்ண உடனே அவர் சொல்லிட்டாரு, இது கன்ஃபார்ம்டாக நீ தான் பாடி ஆகணும்னு. அதனால எனக்கு மைண்டில் வேற இது ஆப்ஷனே தோணலை. அண்ட் அடுத்ததா வந்துட்டு இந்த படத்துல இந்த ஆஞ்சநேயர் சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா அப்படி இருந்தது. ஸோ அந்த பாடல் உருவான கதை என்ன சார்? அந்த ரிதம் இந்த ஸ்பீடில் இருக்கணும்னு எனக்கு சொல்லிட்டாரு. அதனால அது வச்சு நான் ட்ராவல் பண்ணேன். அப்போ பண்ணும்போது நல்லா ஆக்ரோஷமாக இருக்குன்னா அவர் எனக்கு சுச்சுவேஷன் சொல்லிட்டாரு. இது ரொம்ப ஒரு கோவமாக உக்கிரத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அது கதையோடு வரும். அது கிளைமேக்ஸ் கிட்ட தான் வரும் அந்த பாட்டு. அப்போ சொல்லும்போது எனக்கு சொன்ன உடனே அந்த ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் எப்படி வேணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணேன் நான். இப்படி இருக்கும் அது ஃபோர்ஸா. அந்த ரிதமோட வரும்போது இன்னும் நல்லா இருக்கும். லிரிக்ஸ்லாமும் இருக்குல்ல பாடல்ல. ஆமா, ஃபுல்லா ஒரு ஸ்லோகம் டைப்ல எப்படி பண்ணணும்னு அது உட்காந்து லிரிக் ரைட்டர் கூட டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணோம் அந்த சாங். நீங்க பாடி இருக்கீங்கல்ல இந்த பாடல்ல, ஆக்சுவலா சேர்ந்து வந்து பாடி இருக்கீங்க. எங்களுக்காக அந்த பாடலும் அந்த ஒரு வெறி வந்து எங்களுக்கு இப்ப வேணும். இல்ல அப்படின்னா ஓம் ஸ்ரீ அது அந்த ஃபோர்ஸ் எப்படி சொல்றது, அவரு பாடினது ஒரு டோன்ல இருக்கும், நான் பாடினது ஒரு டோன்ல இருக்கும். அது மிக்ஸ் ஆகும்போது அந்த அந்த பஞ்ச் ரொம்ப நல்லா. உங்க டோன் எங்களுக்காக லைட்டா ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மஹே அப்படி வரும். ஓகே. அதே இந்த ரேஞ்சில் இருக்காது. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மஹே இந்த ஆக்டேவ்ல இருக்கும். அவரு பாடினது நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது அந்த ஒரு ஃபோர்ஸ் மிக்ஸ் ஆகி அது வந்து அஞ்சநாத சர்வதார யோக தீமஹே இப்படி இருக்கும். அஞ்சநாத சர்வதார யோக தீமஹே இப்படி இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது அந்த சார் அவர் பாடினாருன்றீங்க. யார் இந்த பாடலை பாடினாரு? அவர் பேர் சமணராஜா. சமணராஜன். ஓகே. சமணராஜன் சிங்கர். அவரு என் கூட எம்ஃபில் படிச்சார் ட்ராமா டிபார்ட்மெண்ட் நாடகத்துறையில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். அவரும் எனக்கு ஏற்கனவே படம் பாடியிருக்கிறாரு. அவரும் ரொம்ப நல்ல சிங்கர், டேலண்டடாக இருக்காரு. அதனால எனக்கு தெரியும், என்னுடைய ப்ராஜெக்டில் நிறைய பாடியிருக்காரு. அதனால அவர் இதில் பாட வச்சேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீம் அப் சேர்ந்து ஒரு படத்தை வந்து உருவாக்கி இருக்கீங்க. சூப்பர் சார். அதேமாரி இன்னொரு சாங், அந்த டுயட் சாங் வந்து நளினி விட்டபன் பாடியிருக்காங்க. ஃபீமேல் வாய்ஸ் அவங்க பாடினாங்க. மேல் வாய்ஸ் வந்து ஹரி ரெகுனேஷன் சிங்கர் பாடினார். நளினி விட்டபன் வந்து ஏற்கனவே உருகி சாங்கோடைய ஃபீமேல் வெர்ஷன் அவங்க பாடியிருக்காங்க. அவங்களும் பாண்டிச்சேரி தான் நேட்டிவ். அதனால எனக்கு அவங்கள ஒரு 30 இயர்ஸாக பழக்கம், மோர் தென் 25 இயர்ஸ் பழக்கம். அவங்க அப்பாவும் ரொம்ப நல்ல மியூசிஷியனு, அவரும் நல்ல சவுண்ட் இன்ஜினியர். அதனால எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. இந்த சாங்கு எதனாச்சும் நான் பண்ணனா கூட எனக்கு நிறைய ஆட் எல்லாமே அவங்களுக்கு பாடி தந்திருக்காங்க. அதனால இந்த சாங் பண்ணும்போது அவங்க பாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க சாங் அனுப்பி விட்டேன், பாடுறேன்ட்டேன். என்ன சார் தொடர்ந்து உங்க ஊர்க்காரங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க, இதெல்லாம் நியாயமா? இல்லை, அப்படி ஊர்க்காரங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறவங்க எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது தான். அதனால் நானும் ஒரு அப்கமிங் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவாக தான். அதனால் அவங்க நல்லா டேலண்டடாக இருக்காங்க, வெளில அவங்களால கரெக்டாக ரீச் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் நான் அவங்க இது பண்ண. எனக்கு இந்த நான் பண்ண நீதானே எவ்வளோ சாங்கில் கூட ஒரு ஃபீமேல் ஹம் இருக்கும். அந்த ஹம்மு கூட ஃபரிதான் சிங்கர் பாடியிருக்காங்க. அவங்களுமே அங்கே பாடிச்சு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ஜோனோட ஒர்க் பண்ணி எனக்கு தெரியும், அவங்க கிட்ட இது கொடுத்தா நல்லா இவங்க பாடுவாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்கன்றது தெரியும். அதனால அவங்கள வந்து நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணேன். அண்ட் சார், இந்த சாமி பாட்டோட லிரிக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு இந்த
சாமி பாட்டுக்காகவே நிறைய பாடல்கள் எல்ஆர் ஈஸ்வரி மேம், சங்கர் மகாதேவன் சார், எஸ்பிபி சார் எல்லாம் பாடியிருக்காங்க. நீங்க இந்த பாட்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸா எந்தெந்த சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்க சார்? இல்ல இந்த ஜானர் அவரு எனக்கு சொன்னாரு, இப்படி வேணும் இந்த பீட்ல வேணும்னு சொல்லும்போது நான் இதுலயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். மற்றபடி மற்ற வேற நிறைய சாங் நம்ம எவ்வளோ கேட்டிருக்கோம், அதனால அப்போ நான் போய் எதுவுமே ரெஃபர் பண்ணல. இந்த டைப்ல அவர் சொன்னாரு இது வேணும் அப்படின்னு, அதனால நான் இதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணேன். சோ ஆஞ்சநேயர் சாங் வந்து இப்படிதான் உருவாச்சு. ஆமா. அப்ப அந்த டூயட் சாங் வந்து முன்னாடியே நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா, இல்ல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இப்ப கம்போஸ் பண்ணதா? ஏத்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணேன். ஓ, இது வந்து ரீசெண்டா கம்போஸ் பண்ணதா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சாங் வேணும், டியூட் சாங் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரெடி பண்ணேன். இப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து எங்க இருந்து வந்தாங்க? அவங்களும் பாண்டிச்சேரியா இல்ல சென்னையில இருந்து கூப்பிட்டீங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் வந்து இங்க நமக்கு நிறைய பழக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் இருக்காங்க. சரி யாரு எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் பார்த்து பண்ணேன், அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஓகே ஃபைன் சார். அண்ட் சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் எடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து எந்தெந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க, என்ன எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க? எனக்கு ஸ்ரீராமோட ஒர்க் பண்ணி நிறைய அனுபவம் இருக்கிறதுனால நான் கூட உட்காந்து அவர் கூட எப்போதுமே ஒர்க் பண்ணி காட்டுவேன். ஸ்ரீராம் கூட எப்படி வேணும் அப்படின்றது ஒரு பேசிக் அவுட்லைன் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறோம், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. இதனாச்சும் சேஞ்ச் இருந்தால் எனக்கு ஐடியா கொடுப்பாரு, சொல்லுவார். அதனால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கூட வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி மேலே ப்ரோக்ராமிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் காட்டணும். அதுக்கப்புறம் சின்ன இடத்துல சொன்னார், இந்த இடத்துல பாஸ் இருக்கலாம், இந்த இடத்துல பாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இவ்வளோ கண்டினியூஸாக வரணும்னு நான் அவருடைய இன்புட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பேசி தான் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது பேசி தான் ரெண்டு பேரும் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணோம். சூப்பர். அதே மாதிரி உங்க வாய்ஸே வந்து ரொம்ப பெக்யூலியரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டான ஒரு பிட்ச்ல வந்து பாடுறீங்க. ஆக்சுவலா நீங்க முன்னாடி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணிருக்கீங்களா உங்களோட வாய்ஸ்ல வந்து சாங்ஸ் பாடுறதுக்காக? நான் எதுவும் பண்ணதே இல்லை, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனா நான் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணதே இல்லை. சிங்கிங்க்கு ட்ரை பண்ணதே இல்லையா இது வரைக்கும்? சிங்கிங்க்கு ட்ரை பண்ணதே இல்லை. ஏன் சார்? அது நம்மளே பண்றோம், நம்ம மியூசிக் பண்றதுனால எனக்கு அந்த மாதிரி போய் ட்ரை பண்ணோம் அப்படின்லாம் தோணல. ஓகே. ஆனா நிறைய நான் பண்றது நிறைய பண்ணியிருக்கேன். அண்ணனுடைய சாங்ஸ் நிறைய ட்ராக் பாடியிருக்கேன் அப்போலேருந்து. அதனால அப்படியே நான் ஒர்க் பண்றது அப்படியே பாடுவேன். மற்றபடி சரி வெளில யார்கிட்டையும் போய் ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக பாடுறீங்கன்னு. அதேமாரி நான் வந்து ஃபோக் சாங் பண்ணால் ஃபோக் மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த எப்படி அந்த ஜான்ரா அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி பாடுறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். நாங்க ஏதாச்சும் ஒரு பாடல் சொல்லுவோம், நீங்க அந்த பாடல் வந்து எங்களுக்காக பாடி காமிக்கணும். ரெடியா? டிஃப்ரெண்ட் ஜானர்ல சொல்லுவோம் சார். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோக் சாங் கன்னித்தீவு பொண்ணா. தனனனனனா தனனனனனா தனனனனனனனனனனனனன தரனனனனனனனனனனனன தனனனனனா தனனனனனா. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பூக்கள் பூக்கும் தருணம் சாஃப்ட்டா. பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே தாரனானனனன தானனானனனன தாரனன தானனானனனன தானனானனனனனனன தானனானனனனனனன தானனான. ரொம்ப நல்லா பாடிருப்பாங்க உங்க திப்பு சார். சார் இளையராஜா சார் ஒரு பாட்டு உங்களோட ஃபேவரட். தந்தாரரரரன்னா தனனனனனனனனனனா தனனனனனனனனனனனன தந்தனனன தரணனன தரணனன தனனனன தனனனனனனன தனனனனன தனனனனனனன தரணனனன தந்தரரரர தரரரர தரரரர தரரரர. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, ஒன்று மாலையிட தேடி வந்த நாளும் இந்த நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால. அந்த அதே மாதிரி நீங்க வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த போது எந்த ஒரு சீன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, எந்த ஒரு சீன் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு? சேலஞ்சிங்கான்னு சொல்ல முடியாது, நம்ம அந்த ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி தான் அது கூட ஒன்றி போகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஹார்ட் டச்சிங்கான சீன்னா அந்த குழந்தை அப்பா கிட்ட பேசும்போது ஒரு கிளைமேக்ஸ் சீன்லாம் இருக்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஓகே. அந்த குழந்தை குறும்புத்தனம் பண்ணுறதும் நல்லாயிருக்கும்.
ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அந்த குழந்தை ஃபீல் பண்ணி அப்பா கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். சென்டிமெண்டலா. ஆமாம், சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அண்ட் சார் இப்போ ஆடியோ லான்ச்சில் பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து சூப்பரான அப்ரிசியேஷன், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிற ஒரு அப்ரிசியேஷன்னா யாரோடது சார்? யாரோடதுன்னு பர்டிகுலராக இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் ஆடியோ லான்ச்சு உள்ளார ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளில வரும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அடுத்ததா இந்த படத்தோட ஹீரோ பிஜேஷ் அவர்கள், நடிகர் நாகேஷ் அவங்களுடைய பேரன். ஸோ அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்தது? நீங்கள் தான் நிறைய சீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்கல்ல, அவரை பற்றி சொல்லுங்கள் சார். அது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அந்த கதைக்கு என்ன தேவையோ எப்படி இருக்கணுமோ அந்த மாரி சட்டிலாக சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ரீரெக்கார்டிங் பண்ணும்போது மேட்ச் ஆகலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க இன்புட் நல்லா கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம பண்ணும்போது அது இன்னும் அதோட ஒன்றி போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார். சூப்பர். அண்ட் உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? பிஜேஷ் நாகேஷ் அவர்கள் தான் வந்து நடிக்க போறாரு ஹீரோ 1 தெரிஞ்சோனே உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆக்டர் சார், நாகேஷ் சார், அவங்களை பற்றி நம்ம வந்து சொல்லி தான் தெரியணும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி ஆக்டருடைய வேற இதில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருமே படம் ப்ரிவியூ பார்த்த உடனே வந்து சொன்னார், பிஜேஷ் நாகேஷ் சாரும் சொன்னார், சூப்பராக இருக்குங்க, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். என்ன இருக்கிட்டு எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர். அண்ட் சார் நீங்கள் வந்துட்டு பல வருடங்களாக மியூசிக் கற்றுட்டு இருக்கீங்க, நிறைய இடங்கள்ல வாசிச்சுட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான ஜானர், இந்த டைப் ஆஃப் ஜானர் மியூசிக்னாலே நானே அப்படியே கடல்ல மிதக்கிற மாதிரி இருக்கும் ஜாலியாக, அப்படின்னா எந்த ஜானர் சார் உங்களோட ஃபேவரட்? அது மெலோடியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். மெலோடியாக இருந்தால் மெலோடியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அது ஃபோக் மெலடியாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங்ஸ். அதே மாதிரி எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு? அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா எந்த மியூசிக் டைரக்டர் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எனக்கு அப்படி சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னுடைய குரு வந்து பரமானந்தம் இசை குரு. முதல்ல அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஹார்மோனியம். அப்போ அவங்கக்கிட்ட கற்றுக்கும் போது எங்கள் அப்பா எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ஏஜுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எம்எஸ்வியோடைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்க அதை எங்களுக்கு வாசிக்க கற்றுக் கொடுக்கும்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளார ரொம்ப நாங்கள் இன்வால்வ் ஆகி ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, அப்புறம் ராஜா சாரோடைய மியூசிக்குமே, அவங்க மியூசிக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவங்களுடைய பிஜிஎம்ஸ் எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் சார் அஃப்கோர்ஸ் வந்த உடனே நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒரு ஒரு புரட்சி மாதிரி இருந்துச்சு அவங்க பண்ணது. நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த 93, 94 அப்போ எல்லாம் பேசும்போதே சொல்லுவாங்க, மியூசிக்கில் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க வாசிக்கிறாங்க, இப்போ வந்து மியூசிக் ஃபீல்டே வந்து ரஹ்மான் ஒரு இளைஞர் தான் கலெக்ட் இருக்காருன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ரஹ்மான் சாரும். அஃப்கோர்ஸ் வித்யாசாகர் சார் ரொம்ப சூப்பரான மியூசிக் டைரக்டர். இதேமாரி எல்லா மியூசிக் டைரக்டருமே எவ்வளோ சூப்பராக நிறையா இன்புட் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபீல்டுக்கு. அதனால் நிறைய மியூசிக் டைரக்டர் பிடிக்கும். இதெல்லாம் இப்போ நான் சொன்னவங்களுடைய மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்களுடைய மெலோடி சாங்ஸாக இருக்கட்டும், அவங்க குத்து சாங் போட்டாலுமே எல்லாமே ஒரு கேட்டகரியில் இருக்கும், ரொம்ப அப்ரிஷியேட்டபுளாக இருக்கும். எனக்கு அதுதான் அதெல்லாம் பார்த்து தான் நமக்கு எப்படின்னா, நம்ம உடனே டியூன் கம்போஸ் பண்ணுறதுனா எப்படி நமக்கு எதுவுமே தெரியாமல் பண்ண முடியாது. இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் உடம்புல ஊறி போனதுனால தான் நம்மளால இதெல்லாம் கம்போஸ் பண்ண முடியும். அதான் உண்மை. நீங்கள் உங்களோட மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண பிறந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சொல்கிற இன்ஸ்பிரேஷன் எல்லாமே பார்த்தா அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஒருத்தவங்களோட கம்போசிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ கரெக்டாக 2025 வந்துட்டு ஏஐ வந்துடுச்சு. ஸோ சிஸ்டம்லேயே நிறைய இன்புட்ஸ் இருக்குது, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தாண்டி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி சேஞ்சஸ் எப்படி சொல்கிறதுனா, எப்போதுமே டெக்னாலஜி உள்ளார அப்டேட் ஆகும்போது நிறைய மாற்றங்கள், அது இந்த ஃபீல்டுன்னு இல்லை, மியூசிக் ஃபீல்டுன்னு இல்லை, எல்லா ஃபீல்டுலேயுமே வரும். ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த மியூசிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மியூசிக் கற்றுக்கிட்டு அதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சு அதை பண்ணால் ஓகே, அது நல்லாயிருக்கும். ஆனால் தெரியாமல் வந்து அப்படி இப்படின்னு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. சில டைம் மியூசிக் தெரியாமல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ராக் வேறு மாதிரி சுதியில் இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும், நிறையா மிஸ்மேட்ச் ஆகும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் என்ன டெக்னாலஜி வந்தாலும் நம்மளுடைய அந்த ஃபீல், நம்மளுடைய அந்த சென்டிமெண்ட், நம்ம கிரியேட்டிவிட்டி வந்து என்ன ஏஐ வந்தாலும் ராஜா சார் டியூனுக்கு முன்னாடி ரஹ்மான், வித்யாசாகர் சார் இவங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எம்எஸ்சி சாரோடைய அந்த ஜீவன்லாம் என்ன இருந்தாலும் ஏஐ கிட்ட கொடுத்து ஒரு டியூன் கம்போஸ் பண்ணால் கிடைக்காது. அதுக்கு வந்து கண்டிப்பாக
இவங்களுக்கு தான் இந்த மாதிரி மியூசிக் டேரக்டரால் தான் முடியும். அதே மாதிரி நம்மளோட தமிழ் சினிமால எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரா வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நம்ம எந்த டைப் எடுத்தாலும் எந்த ஃபில்ம் எதுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த கேட்டகரிக்கு நல்லா ஒர்க் பண்ணி நல்லா கொடுக்கணும், அவ்வளோதான். சார், சினிமா ஜேர்னி அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெயிட்டிங் பீரியட் இருக்கும், நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ உங்களுக்கு எந்த வயசில் மியூசிக் தான்ப்பா நம்மளோட லைஃப் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து நடிக்கிறது, நாடகம் நடிச்சிட்டு இருந்தோம். சின்ன வயசுலேயே இந்த மோனோ ஆக்டிங், ஃபேன்சி ட்ரெஸ், இந்த காம்படிஷன்லாம் ரொம்ப நாங்கள் ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தோம். அதேமாரி பேச்சு போட்டு எல்லாத்துலேயுமே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். காரணம் என்னென்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவும். அவரும் மியூசிஷியன் சார்? அப்பா வந்து தமிழ் ஆசிரியர். ஓகே. அப்பா அதனால ஃபுல்லாக எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி இட்டுட்டு வந்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி ஸ்கூலில் இருக்கும்போது பெர்மிஷன் வாங்கி நிறைய காம்படிஷன் போவோம், ப்ரைஸ் வாங்கிடுறோம். இது எங்களுக்கு ஒரு ரொட்டீனாக போயிடுச்சு, எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் ஸ்கூலில் வந்து எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணும்போது நாங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தாங்க. அதில் நடிக்கிறதுக்காக அவங்க தான் நல்லா நடிக்கிறாங்களே பசங்க, இது நாடகத்தில் நடிக்க வைங்கன்னு. அப்போ நாடகத்தில் நடிக்க போனோம். நாடகத்தில் நடிக்க போய் தான் எங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா நாடகத்தில் நடிக்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணி அந்த மியூசிக் பார்த்த உடனே மீதி டைமில் போய் இந்த கீபோர்ட் பக்கத்தில் உட்காந்துட்டோம். இதில் எப்படி சவுண்ட் வருது, இதில் எப்படி வருது, இதை தெரிஞ்சுக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகி அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சு, இதை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப வந்துடுச்சு. அதனால் எங்கள் அப்பா இட்டுட்டு போயிட்டு ஒரு நல்ல குருவாக எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்றுக் கொடுத்து அவங்களே ரொம்ப கைட் பண்ணாங்க. பரமானந்த் சார், அவங்களுடைய சன் வந்து பாலா கீபோர்ட் பிளேயரு. அவங்களே என்ன செஞ்சாங்க, கச்சேரியில் வாசிக்குவாங்க, வந்து இவ்வளோ நல்லா வாசிக்கிறீங்கன்னு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அவங்க வந்து கற்றுக் கொடுத்து அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சோம். கச்சேரி அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சு அப்புறம் இன்னொருத்தவங்க பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்போசிங் அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டோம். சூப்பர். வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கூட இதுதான் மியூசிக்கில் இது மட்டும்தான், ஃபில்ம் மட்டும்தான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ ட்ரை பண்ணும்போது கூட இது மட்டும்தான் இல்லை, நமக்கு நிறைய வேறு ஆல்பம் சாங் இருக்குது, அது இருக்குது, நிறைய பண்ணணுன்னு அதுக்கப்புறமா தொடாத ஒரு இதே கிடையாது. கானா சாங்லேருந்து நிறையா பண்ணிட்டேன், ஃபோக் சாங்கு, ரீரெக்கார்டிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு, ஆட்ஸ், ஜிங்கிள்ஸ், அதேமாரி ரீரெக்கார்டிங் எல்லாமே நிறையா பண்ணி சரி எல்லாமே பண்ணிட்டோம், அவ்வளோதான். பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாமே. ஏன்னா ஒரு டைப் மியூசிக்னால் எல்லாமே அதுக்குள்ளார அடங்கும் தான், ஃபில்ம் மியூசிக் மட்டும் இல்லை. அதனால் ஃப்ரீயாக இருக்க டைமில் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பர். அதனால் அந்த டச் எனக்கு அப்படியே இருந்துச்சு. அதனால் இப்போ வரும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. ஆனால் லைட்டாக ஃபீலிங் இருக்கா, இன்னும் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆயிருக்கலாம்? ஆமாம், அது எல்லாருக்குமே இருக்கும் தான். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா ரீச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அது எல்லாமே டப்புன்னு உடனே கிடைச்சிடாது எல்லாருக்கும் உடனே. கொஞ்சம் கஷ்டப்படணும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிடைக்கும், அது தெரியும் இந்த ஃபீல்டில் எப்படின்னு. அதனால் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய ஒர்க்கை நம்ம பண்ணோன்னா, அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிவார்டு கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ உங்களோட வாய்ப்புகள்லாம் வந்து நீங்கள் எப்படி தேடி வந்து எந்த வாய்ப்புகள்லாம் வருதோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களே போய் அப்ரோச் பண்ணுறீங்களா நிறையா பேர் சான்சஸ்க்காக? நான் நிறையா எதுவுமே அப்ரோச் பண்ணல. எனக்கு சாங் ஒர்க்கு அந்த மாதிரியான ஒர்க்கு வந்துட்டு இருக்கும். நான் அந்த ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு சில ஃபில்ம் எனக்கு செட் ஆகல, நான் நிறையா விட்டுருக்கேன். ரொம்ப அது நமக்கு கரெக்டாக வராது அப்படின்ற மாதிரி நிறையா விட்டுருக்கேன். மற்றபடி எனக்கு பிடிச்சி வர்றது நான் பண்ணுவேன். ஓகே. அண்ட் சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் நாடகத்துலலாம் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் சினிமாவில் நிறைய வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்றைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம நடிக்க ட்ரை பண்ணலாமே அப்படியெல்லாம் தோணுது இல்லையா? அப்படியெல்லாம் நடிக்க ட்ரை பண்ணலாமேலாம் இல்லை. ஆக்சுவலாக நடிச்சிட்டீங்க? நடிச்சிருக்கேன், ஒரு ஹீரோடைய ஃப்ரெண்ட் ரோல் அந்த மாதிரி சின்ன நினச்சா கம்பல் பண்ணி நீங்கள் நடிங்க அப்படின்னா நடிப்பேன் நான். ஓ, கம்பல் பண்ணும். ஆமாம், இல்லைனா அது நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி நானாகவே போய் வாலண்டரியாக அதில் இன்வால்வ் ஆகி எதுவும் கேட்கறது கிடையாது. என்னுடைய டைரக்டர் ஒருத்தர் மோசமான குற்றம் படம் பண்ணேன், அதோடைய டைரக்டர் முனியப்பகுமார்னு, அவர் வந்து ஒரு ரோல் நீங்கள் நடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னென்னா
அவர் எடுத்த முன்னாடி ஃபிலிம்லேயும் நான் ஆக்ட் பண்ணேன். அது வந்து படம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கப்புறம் அடுத்த ஃபிலிமில் ஃபுல்லாகவே நான் நடித்தேன், ஹீரோ கூட நடித்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது அந்த ஃபிலிம். ஓகே, அதனால அதுவும் எனக்கு ரொம்ப நடிப்புக்கு கஷ்டமான தயார்தான்ப்பா. தெரியாது. ஆமாம் வாய்ப்பு வந்தா போதும். அதே மாதிரியே ஒரு மியூசிக் டைரக்டரா இந்த சிங்கர்ஸ் எல்லாம் வந்து என்னோட பாடல்ல பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஃபேவரட் சிங்கர்ஸ்னா யார் யார் சொல்லுவீங்க? என்னுடைய ஃபேவரட் சிங்கர்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ்னா சுசீலா அம்மா வாய்ஸ். ஆஹா. அவங்க அஃப்கோர்ஸ் எஸ்பிபி சார், ஜெயசுதாஸ் சார்லாம் அவங்களுடைய இது கேட்டு தான் நம்ம எல்லாம் வளர்ந்தோம் எல்லாமே. எந்த பாட்டு சார்? இந்த பர்டிகுலர் சாங் அப்படின்னு இல்லை, ஓகே எல்லாமே அவங்க சாங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிதான் கேட்டேன் சார். எங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஹேபிட் இருக்கு. நாங்க ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னா ஒரு சில சாங்ஸ் எல்லாம் செட் ஆஃப் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் ரொம்ப சோகமா இருக்கும் அப்படின்னா வேணும்னே அந்த சாங்ஸை ப்ளே பண்ணி கேட்டு மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்திப்போம். நீங்களே மியூசிக் டைரக்டர், ஸோ உங்களோட இந்த ஹாப்பி சேட் இந்த மாதிரி மொமெண்ட்ஸை நீங்க எந்த பாட்டை வச்சு சமாளிச்சுப்பீங்க? நான் அப்படின்னு நமக்கு ஃபுல்லாக அந்த சவுண்டிங்லேயே தானே இருக்கும், கேட்டு கேட்டு தானே இருக்கும். அப்படின்னு பர்டிகுலராக எதுவும் சாங் ரொம்ப கேட்குற பழக்கம் கிடையாது இந்த மூடுக்கு இப்படின்லாம். அப்படி ரொம்ப இருந்துச்சுன்னா நானே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். Okay. அதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணுவேன். ரொம்ப சோகமாக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் என்ன டியூன் வருது அப்படி கம்போஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆஃப் ட்ரீம் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஆஹா இவங்க படம் இவ்வளோ சூப்பரா எடுக்கிறாங்க, கண்டிப்பா இவங்க வந்து என்ன மியூசிக் டைரக்டரா கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து சூப்பர்பா வந்து என்னோட ஒர்க்கை கொடுப்பேன் அப்படின்னு உங்களோட ட்ரீம் டைரக்டர்ஸ்னா யார் யார் சொல்லுவீங்க? வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா இது பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுடைய ஃபிலிம்லாம் நல்லா இருக்கும், நம்ம பார்ப்போம்ல. ஆமா. இங்கெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே. சார், இப்போல்லாம் நிறைய இளைஞர்கள் வந்துட்டு லைக் படிப்பு அந்த மாதிரி மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் லைக் இந்த ஆர்ட் ஃபார்மில் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், டைரக்ஷன் இப்படி வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆஸ் நீங்களும் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டருக்காக வந்துட்டு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு ஒரு படம் கிடச்சிருக்கு. உங்களுக்கான ஒரு லேர்னிங் இருக்கும், இதை நான் அப்போவே பண்ணியிருந்திருக்கலாம், நான் இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டது என்ன சார்? பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக அந்த டைம், அந்த இது டைம் ஃப்ரேம் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஒன்று கூடி வந்துச்சுன்னா தான் அது வரும். எல்லாமே சேர்த்து அமையணும். ஆமாம் அமைஞ்சாதான் வரும். அதனால கரெக்ட் நான் இப்போ யோசிப்பேன், ஆனால் யோசித்தாலும் இதெல்லாம் அப்போ கரெக்டாக பாசிபிளாக இருக்காது, சரி இப்போதான் வரணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஓகே. அதே மாதிரி இப்போ நிறைய யங் டேலண்ட்ஸ்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யூடியூப்லலாம் பார்த்தா நிறைய பேர் வந்து இண்டிபெண்ட்டாக சாங், அது மூவியில் ரிலீஸ் ஆகாது, பட் வந்து நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்களா இண்டிபெண்டன்ட் சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்காக? இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்து நான் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான். அஃப்கோர்ஸ் அது நான் செந்தமிழ் அந்த லிரிக் ரைட்டரோட கொஞ்சம் சில ஜான்ரேட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். எப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டருடைய லைஃப் எடுத்து ஒரு சாங்காக பண்ணுவோம், அப்புறம் அக்கா தம்பிக்கு பாசத்துக்கு உண்டான ஒரு சாங் பண்ணுவோம், அப்படின்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்து எந்த படத்துக்கான மியூசிக் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதை பற்றி ஏதாவது ஒரு இன்புட்ஸ்? இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அது டைட்டில் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல, அதனால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டைட்டில் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே ஃபைன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட மியூசிக் ஜேர்னியை பற்றி பல விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட அடுத்தடுத்த படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you.